ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிஸை பத்தி பார்த்துட்டுருக்கோம். அதில இப்ப நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட ஆர்எஸ் லாஜிக் 5000 சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துட்டுருக்கோம். அதில வரைக்கும் என்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிஎல்சியோட ஹார்ட்வேர்ஸ், மெயின் சேசிஸ் ஹார்ட்வேர்ஸ், ரிமோட் ஐஓ ஸ்டேஷன்ஸ், டிரைவ்ஸ், தேர்ட் பார்ட்டி டிவைஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்றது? அப்புறம் இந்த கண்ட்ரோல் டாக்ஸ், இந்த புரோகிராமிங் எல்லாம் எப்படி நம்ம பண்றது? அதை என்ஓஎன்சி வச்சு டிஓஎல் ஸ்டார்டர் புரோகிராம் எப்படி பண்றது? அப்படின்றது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப கன்டினியூட்டியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிட்லாஜிக்கில் இருக்கக்கூடிய ஓஎன்எஸ், ஓஎஸ்ஆர், ஓஎஸ்எஃப் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நம்ம டிஓஎல் ஸ்டார்டர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எப்படிலாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அலன் வேலி பிஎல்சி பற்றி பார்த்துருக்கோம். அந்த அலன் வேலி பிஎல்சியில் இன்றைக்கி நம்ம பிட்லாஜிக்கில் இருக்கக்கூடிய ஓஎன்எஸ், ஓஎஸ்ஆர், ஓஎஸ்எஃப் அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம பிட்லாஜிக்கில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட்டு, ஒன் ஷாட் ட்ரைஸு, ஒன் ஷாட் பால். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபஸ்ட் அவுட்லைனாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எல்லாமே புஷ் பட்டன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு எல்லாத்துக்குமே வந்து புஷ் பட்டன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம புஷ் பட்டன் வந்து ஹேங் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், நான் கையை எடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து அது ரிலீஸ் ஆகவே இல்லை அப்படின்ற கண்டிஷனில் என்னோடய மோட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் போயிட்டு ஒரு எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அல்லது வந்து ஒரு ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கையை எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து மோட்ரு வந்து ஸ்டாப் ஆகும், திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் ஸ்டார்ட் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பட்டன் வந்து ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஸ்டார்ட் இன்புட் போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அது ஆன்லேயே இருக்கும். ஓகே, இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் கையை எடுத்துட்டேன், இருந்தாலும் என்னோடய புஷ் பட்டன் ஹேங் ஆகி அதே கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கையை எடுத்துட்டேன், திரும்பவும் என்னோடய மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கையை எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்னோடய மோட்ரு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஓடிச்சுன்னா பெரிய இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இப்போ இந்த பட்டன் வந்து ஹேங் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் இது வந்து ஒரு பெரிய சேஃப்டி இன்சிடென்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த கண்டிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம ஒன் ஷாட் பிட்டு, ஒன் ஷாட் ரைஸ், ஒன் ஷாட் பால் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை டாகல் பண்ணி விட்டுறேன். பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டரையும் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம அந்த டாப்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாஜிக்கு சீரியஸாக நீங்கள் இந்த ஒன் ஷாட் பிட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் தனி லாஜிக்கை எழுதி காட்டுறேன். ஏன் தனியாக லாஜிக்கை எழுதி காட்டுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ரங்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வச்சுட்டு புதுசாக ரங்கு க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஒரு இன்புட்டு, இன்னொரு ஜஸ்ட் அவுட்புட், நார்மல் அவுட்புட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்புட்டுக்கு இடையில நம்ம அந்த ஒன் ஷாட் பிட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டார்ட் புஷ் பட்டன் 3ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சாரி, ஸோ அது ஃபஸ்ட்டு பிட்டு எடுத்துக்கிச்சு. இன்புட்டில் 3ன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, கொடுத்துட்டு அதை நம்ம நியூ டேக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் 3ன்றதுனால அதை அப்படியே எடுத்துக்கங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் மறுபடியும் சூஸ் பண்ணுறேன். ஒன் ஷாட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு டேக் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் சூஸ் பண்ணுறேன், ஒன் ஷாட் டெஸ்ட்டு. ஓகே, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, திரும்பவும் அவுட்புட்டுக்கு போயிடுச்சு. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்கள் டேக் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கிறதுனால எடிட் தான் காட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஒன் ஷாட் அவுட்புட். ஓகே, ஆல்ரெடி அதுவும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன் ஷாட் அவுட்புட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் ஷாட் அவுட்புட். ஓகே, அவுட்புட் ஒன்று வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் நான் சொன்னது நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா Ctrl T கொடுத்துட்டு அதை ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன் பண்ணினா என்னாச்சு உங்களுக்கு தெரியல, இங்கே வந்து அவுட்புட்டே உங்கள் கண்ணுக்கே தெரியாது, வந்துட்டு உடனே போயிருக்கும். ரொம்ப மில்லி செகண்ட்ஸை விட ரொம்ப கம்மியான டைமில் உங்களுக்கு அந்த இன்புட் வந்து போயிருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து நம்ம ஒரு கவுண்டர் போட்டுக்கலாம். கவுண்டர் போடும்போது தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்துச்சா இல்லையா அப்படின்றது தெரியும். இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வரலன்னு தான் தெரியும். இப்போ நம்ம Ctrl T பண்ணிட்டோம், இங்கே அவுட்புட் வந்துட்டு போயிடுச்சு.
ஆனால் இது நம்ம ஃபிசிக்கலாக தெரியல. ஓகே, இப்போ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ரங்கை நம்ம மறுபடியும் எடிட் மோடுக்கு போயிடலாம். எடிட் மோடு போயிட்டு இங்கே வச்சுக்கிட்டு ஒரு கவுண்டர் ஆட் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அங்கே நடக்குதா இல்லையான்னு தெரியும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு அங்கே ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்குதான்னு தெரியும். இப்போ நம்ம கவுண்டர் போட்டுக்கலாம். கவுண்டருமே வந்து பார்த்திங்கன்னா, நான் கவுண்டர் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன், இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைனா நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, அப் கவுண்டர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அப் கவுண்டர் 1 அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன் 10, 5ன்னு இதன் அக்யூமுலேஷனு 0 வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கவுண்டர் பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இதை பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்போ நான் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை காட்டுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இதை நான் லாஜிக் எழுதுறேன். இந்த கவுண்டர் பற்றி தெரிலனா நீங்கள் கால் பண்ண தேவையில்ல. பின்னாடி நம்ம இந்த குரூப் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்புட் போட்டாச்சு, ஒன் ஷாட் போட்டாச்சு, கவுண்டரு அவுட்புட் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே போயிட்டு கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இங்கே அவுட்புட் ஆன் ஆகுது. பாருங்கள், தெரியுதா? மறுபடியும் நான் கண்ட்ரோல் T கொடுக்குறேன், அவுட்புட் ஆன் ஆகுது. இது மறுபடியும் கண்ட்ரோல் T கொடுக்குறேன், அவுட்புட் ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த இன்புட்டை அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே இதை அலோவ் பண்ணாது. ஓகே, இதுதான் இதனோட பிரின்சிபல். ஓகே, அடுத்து பிட் லாஜிக்கில் வேறு என்ன இருக்குது? ஒன் ஷாட் ட்ரைஸு, ஒன் ஷாட் ஃபால் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் ஷாட் ட்ரைஸ் அப்படின்றது எப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ, அதாவது பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்குதோ அப்போ தான் இந்த கவுண்ட் அப்படின்றது கொடுக்கும், அதாவது அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். ஒன் ஷாட் ஃபால் அப்படின்றது எப்போ இந்த பட்டன்லேருந்து நான் கை எடுக்கிறனோ அப்போ தான் இந்த அவுட்புட் அப்படின்றது ஆன் ஆகும். ஓகே, இதையும் நம்ம டெமோ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு வழக்கம் போல் நம்ம ஒரு ரங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு இன்புட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் இன்புட் ஓரம் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா அதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, வெளியே வச்சுட்டு புது டேக்கை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. நியூ டேக். ஓகே, கான்ஃபிகர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒன் ஷாட் ட்ரைஸ் வேணும். ஓகே, ஒன் ஷாட் ட்ரைஸ் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம பேர் கொடுக்கணும். ஒன் ஷாட் கொடுத்துக்குங்க. ஒன் ஷாட் ஆர். ஓகே, ஆர்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இது 2 எண்ணம் வந்துருச்சு. ஓகே, இதை நீங்கள் நியூ கொடுத்துக்குங்க. நியூ கொடுத்து நம்ம டேகை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா இங்கன்னா நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அவுட்புட் பிட் என்ன, நம்ம ஸ்டோரேஜ் பிட் அவுட்புட் பிட் ரெண்டுமே கொடுக்கணும். என்னென்னா ஸ்டோரேஜ் பிட் அப்படின்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போ எனேபிள் ஆகிறது வந்து ஸ்டோரேஜ் பிட்டுன்னு சொல்லுவாங்க. அவுட்புட் பிட் அப்படின்றது இந்த லாஜிக்னால் அவுட்புட் கிடைக்கிறதா வந்து அவுட்புட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ஓஎஸ்ஆர் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவுட்புட் ஓபின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓபின்னு சிம்பிளாக வச்சுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா அதுக்கு நம்ம டேக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த அவுட்புட் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இன்னொரு ரங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரங்கு ஆட் பண்ணிட்டு இந்த பிட்டு நமக்கு அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எண்ணோ போட்டுக்குங்க. எண்ணோ போட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ இந்த இடத்துல என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம எப்படி இங்கே லேட்ச் யூஸ் பண்ணலங்க அந்த மோட்டர் ஆனுக்கு அதே கான்செப்ட் தான் இங்கே நீங்கள் ஓஎஸ்ஆர் போட்டு அந்த அவுட்புட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓஎஸ்ஆர்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நமக்கு வரும். ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இதே கவுண்டர் கூட நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடிக்கடி இதை கவுண்டர் யூஸ் பண்ண வேண்டாம், அதாவது அதிகமாக க்ரியேட் பண்ண வேண்டாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா 0 போட்டுக்கோங்க. உங்களோட கவுண்ட் வந்து 0 போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாலுக்கும் ஒரே டைமில் போட்டுடலாம். ஓகே, ஜஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பண்ண அதே கான்செப்டை நம்ம இதுக்கும் பண்ணலாம். இப்போ அதுக்கு நம்ம ரங்கை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரங்கை க்ரியேட் பண்ணிட்டு புதுசாக ஒரு இன்புட் போட்டாச்சு. அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் இன்புட் அப்படின்றது 5ன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, _5 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் ஓஎஸ்ஆர் ஒன் ஷாட் ஃபால் கொடுக்கணும். ஓகே, ஒன் ஷாட் ஃபால் கொடுத்துட்டு அங்கே நீங்கள் அதே மாதிரி பேர் கொடுத்துங்க. ஒன் ஷாட் எஃப் அப்படின்னு கொடுத்துங்க. ஓகே, கொடுத்துட்டு அது நீங்கள் சேவ் பண்ணணும். நம்ம க்ரியேட் டேக் வந்து உள்ளே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பேர் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுத்த மாதிரியே அதே அவுட்புட்டை நம்ம கொடுக்கணும்.
எஃப். ஓகே, ஓஎஸ்எஃப் கொடுத்து அவுட்புட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே இன்னொரு ரங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரங்கு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்த மாதிரி அதே இன்னும் போட்டுக்கிட்டு இங்கே ஓஎஸ்எஃப்னு டைப் பண்ணுங்கள். ஓஎஸ்எஃப்னு டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஸோ அதே கவுண்ட்டை போடலாம். ஓகே, Ctrl+C Ctrl+V அதே கவுண்டரை போட்டோம். இப்போ பாருங்கள், ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலைஸ் பண்ணி இப்போ ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குதுன்னா இந்த டேக்கை நம்ம சேவ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அந்த எரர் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலை. ஏன் போகலை? ஸ்டார்ட் இன்புட்டும் நம்ம சேவ் பண்ணலை, அதனால் எரர் போகலை. ஓகே, நம்ம கிரியேட் கொடுத்தாச்சு, எல்லா எரர் போயிடுச்சு. ஸோ ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. போகிறதுக்காக தான் நீங்கள் ஃபைனலைஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த எரர்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட்டு 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்மளோட எமர்ஜென்சி லொக்கேஷனுக்கு தேவையான பட்டன், அதாவது ஹேங் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்டன். ஓகே, நல்லா கவனிங்க, இங்கே கவுண்ட் எல்லாமே 0ல் தான் இருக்குது. எப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த கவுண்ட் அப்படின்றது இங்கே ஏற ஆரம்பிக்குது. ஓகே ஓகே இப்போ எப்போ நான் அந்த பட்டனை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறேன். என்னென்னா இப்போ இந்த ஒரே கவுண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணல. அதனால் இதை வந்து 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து வேறு கவுண்டர் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நமக்கு லாஜிக் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை கவுண்டர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கவுண்டர் 2ன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு வச்சு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரியேட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலைஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் லாஜிக் எழுதும்போது இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே ஓகே எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே, Ctrl+T கொடுத்த உடனே அதாவது இங்கே கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு கவுண்ட் ஆகிடுச்சு. இதே நான் திரும்பவும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 2ன்னு கவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Ctrl+2 இங்கேயுமே ஏன் ஏறுது? ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஃபால்ஸ் OSR. ஏன்னா இங்கே தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம OSR கொடுக்கக்கூடாது, OSF தான் கொடுக்கணும். ஸோ அதனால தான் தப்பு நடந்துருச்சு. OSF கொடுத்துருங்க. ஓகே, OSF கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம லாஜிக் கரெக்டாக வேலை செய்யும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த கவுண்ட்டு ஃபுல்லாக 0 பண்ணிக்கோங்க. 0 கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே 0 கொடுத்துருங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்டர் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே இப்போ பாருங்கள், இந்த கவுண்டர்லாம் கவனிங்க, இங்கே 0 இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம Ctrl+T கொடுக்குறோம். Ctrl+T கொடுத்த உடனே நமக்கு இங்கே ஒரு கவுண்ட் வந்துருச்சு. ஒரு டைம் மட்டுமே நமக்கு அவுட்புட் அப்படின்றது கிடச்சிருக்கு. நான் 2வது பண்ணுறேன் அப்படின்னா 2வது டைம் அவுட்புட் கிடைக்குது. 3வது டைம் பண்ணுறேன் அப்படின்னா 3வது டைம் அவுட்புட் கிடைக்குது. ஓகே, இது வந்து ஒன் ஷாட் ரைஸில். ஓகே, இதே நீங்கள் ஒன் ஷாட் ஃபாலில் பார்த்தீங்கன்னா எப்போ நான் ஆன் பண்ணுறனோ அப்போ எனக்கு கவுண்ட் ரைஸ் ஆகலை. பாருங்கள், எப்போ நான் அந்த பட்டனை ஆஃப் பண்ணுறனோ அப்போ தான் அந்த கவுண்ட் ரைஸ் ஆகும். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணோன்னே ஒரு கவுண்ட் அப்படின்றது இங்கே ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது எனக்கு கவுண்ட் இங்கே ரைஸ் ஆகலை. எப்போ நான் ஆஃப் பண்ணுறனோ அப்போ தான் அதோட கவுண்ட் ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாசிட்டிவ் எட்ஜ், நெகட்டிவ் எட்ஜ். டிஆ போர்ட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் எட்ஜ் பிட்டு, நெகட்டிவ் எட்ஜ் பிட். நம்ம பட்டனை ஆன் பண்ணும்போது நமக்கு சிக்னல் கிடைக்கணுமா, நம்ம ஆஃப் பண்ணும்போது சிக்னல் கிடைக்கணுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த டேக்ஸ் கிரியேஷனு ப்ளஸ் அந்த நேம்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வந்து வரும். நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம ONS, OSR, OSFலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிட்லாஜிக்கில் இருக்கக்கூடிய ONS அப்படின்றது நம்மளோட பட்டன், ஸ்டார்ட் பட்டன் ஹேங் ஆகி நம்ம சேஃப்டி இன்ஸ்டன்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பட்டனுக்கு முன்னாடி ONS இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டு நம்ம அவுட்புட் ஆன் பண்ணலாம். அப்படி ஆன் பண்ணும்போது நமக்கு ஃபிசிக்கலாக தெரியாது அப்படின்ற கட்டத்துக்காக நம்ம ஒரு கவுண்டர் போட்டு அது வேலை செய்யுது அப்படின்றத செக் பண்ணோம். அதுக்கப்புறம் OSR, OSF அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். OSR அப்படின்றது நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் எனேபிள் ஆகும். OSF அதாவது ஒன் ஷாட் ரைஸ், ஒன் ஷாட் ஃபால். ஒன் ஷாட் ஃபால் அப்படின்றது எப்போ நம்ம புஷ் பட்டன்லேருந்து கையை எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து அவுட்புட் எனேபிள் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்காக நம்ம கவுண்டர்லாம் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டைமர் அண்ட் கவுண்டரில் இருக்கக்கூடிய ஆன் டிலே டைமர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்ளிகேஷனில் இந்த ஆன் டிலே டைமர் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.